நேற்று நம்ம ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணியிருந்தோம். கேன்வாஸ் நேற்றே கட் பண்ணியாச்சு. இன்றைக்கி அதை எப்படி ஸ்டிச் பண்ணலாம் பார்க்கலாம். இது ஒரு பிளெயின் ப்ளவுஸ் அப்படின்றதுனால இதுக்கு லைனிங் இருக்காது. அதனால் நான் அந்த கேன்வாஸ்க்கு கீழே எக்ஸ்ட்ரா ஒரு துணி கொடுத்து இந்த டிசைனை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். முதல்ல இது கையோட டிசைனு, அதனால் நம்ம ஸ்ட்ரெயிட் பீஸ்லேயும் தைச்சிக்கலாம். வளைவு ஃபுல்லாக தைச்சிட்டு கேன்வாஸை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டு அந்த துணியை கட் பண்ணி மடித்து தைச்சிக்கலாம். இப்போ மடித்து தைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கையோட நல்ல பக்கத்தில் வச்சுட்டு நல்ல பக்கத்து மேலே நம்ம இந்த கேன்வாஸை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த வளைவு தைக்கும்போது தையலை வந்து சின்ன தையலாக மாற்றிட்டு தைக்கலாம். அப்போ தான் அந்த வளைவு வந்து நமக்கு திருப்பும் போது நல்லா நீட்டாக வரும். ஒவ்வொரு வளைவாக நல்லா அழகாக தைச்சிக்கலாம். இப்போ நம்ம எல்லா வளைவையும் தைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு வளைவுக்கும் இடையில கட் கொடுத்துக்கலாம். தையலை ஒட்டி போகிற வரைக்கும் கட் கொடுத்தோம்னா தான் அந்த வளைவு வந்து திரும்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ப்ளவுஸில் வளைவு கட் பண்ணாமல் இருந்துச்சுல, அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த வளைவெல்லாம் எடுத்து விட்டோம்னா அழகாக வந்துடும். இப்போ நம்ம ஒவ்வொரு வளைவுக்கும் தையல் போட்டுக்கலாம். நம்ம சுருக்கம் இல்லாமல் அந்த வளைவை எடுத்து விட்டு நல்லா நீட்டாக தைச்சிக்கலாம். இப்போ நம்ம கை தைச்சி முடிச்சிட்டோம். இதே மாதிரி இன்னொரு கையுமே தைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு நெக்குக்கு எப்படி இதே மாதிரி ஸ்டிச் பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ நெக்குக்கும் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ மேலே வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுடலாம். அப்போ தான் நம்ம ப்ளவுஸில் வச்சு தைக்கும்போது அந்த கழுத்து விரியாமல் கரெக்டாக வரும் அதே அளவில். நம்ம உள்ளே தச்சு திருப்பதுக்காண்டி வச்சுருக்கிற துணியில் இந்த நெக் கேன்வாஸை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த வளைவுக்கு நம்ம அந்த ஃபூட்டை மேலே தூக்கி விட்டு தைச்சோன்னா வளைவு நல்லா வரும். இதில் சென்டர் பாயிண்ட்டை கட் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ்லேயும் அதே மாதிரி சென்டர் பாயிண்ட்டை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம சுற்றி மடித்து தைச்சிடலாம். இப்போ மேலே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சும்மா லூஸ் தையல் போட்டுக்கலாம்.
நகராமல் இருக்கும். நெக்கோட அளவு மாறாமல் இருக்கும். இது அப்புறம் நம்ம திருப்பும்போது பிரித்து விட்டுறலாம். இப்போ நம்ம ப்ளவுஸோட மெயின் கிளாத்தில் வச்சு கேன்வாஸை ஃபுல்லாக வளைவாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒவ்வொரு வளைவுக்கும் கட் கொடுத்துடலாம். இப்போ நம்ம அந்த மேலே ஒரு தையல் போட்டிருந்தால லூஸாக அந்த தையலை பிரிச்சுட்டு திருப்பிக்கலாம். இப்போ நம்ம இதுலேயும் சுற்றி ஒவ்வொரு வளைவுக்கும் தையல் போட்டுடலாம். இப்போ போட்டாச்சு. இப்போ பேக் நெக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு.